பிரம்ம முகூர்த்த வணக்கங்கள். இது ரொட்டீனின் செயின் நல்லதை விரும்பும் முருகானந்தன். காலேஜ் பிரின்சிபல்ஸு, ட்ரஸ்ட்டு சேர்மன்ஸ், அதுபோக ஸ்கூலில் கரஸ்பாண்டன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுடைய முக்கியமான நிகழ்வுகளை வெளியிருந்தெல்லாம் கூப்பிட்டு வர்றீங்க. அதுவும் சிலரெல்லாம் 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் பேசி அவங்க குறைக்க மாட்டேங்கன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி 10,000 20,000த்துக்கெல்லாம் நீங்கள் போராடி கம்மி பண்ணி வாங்கிட்டு வர்றீங்க. நான் என்னமோ சொல்கிறேன், அதாவது வெறும் பேச்சு மட்டும் வச்சுருக்கவங்கள வச்சு என்ன பிரயோஜனம்? அவங்களால ஒரு இம்பேக்டும் கிடையாது. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு மாற்றத்தை கூட கொடுக்க முடியாது. வருவாங்க, பேசுவாங்க, பேசுகிற கைதட்டுவாங்க, போயிடுவாங்க. எந்த வகையில் அவங்களோட பேச்சுனால பிரயோஜனம் கிடையாது. அதனால் என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? அதனால் என்னை போல் நான் சொல்லவில்லை, என்னை மாதிரி செயல்பாட்டில் இருக்கிறவங்க அதில் யார் பேசக்கூடியவங்கன்னு பார்த்து அவங்கள கூப்பிட்டிங்கன்னா அந்த மாநிலத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பேசினார்னா அது எடுபடுது, அது இன்ன வரைக்கும் பேசப்படுது. ஒரு சுவாமி விவேகானந்தர் பேசியிருக்காருன்னா அந்த பேச்சு இன்ன வரைக்கும் 120-130 ஆண்டுகளானாலும் இன்னும் அந்த பேச்சு எல்லார் காதுகளையும் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கின்றது. என்று சொன்னால் காரணம் அவர்களெல்லாம் செயலை செய்தவர்கள். அதனால் அவருடைய பேச்சுக்கு வலிமை. செயலை செய்யாதவருடைய பேச்சில் ஒரு வலிமையும் கிடையாது. சும்மா மேடையில் 5000 பேர்ட்டையோ 2000 பேர்ட்டையோ அப்படியே போட்டுக்கிட்டு பலான்னு பேசுகிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. பாருங்கள், இப்போ சிலரெல்லாம் என்னால் குறிப்பிட்டு கூட சொல்ல முடியும், நான் விரும்பலை. அந்த 1.5 லட்சம் ரூபா வாங்குறவங்க, 2 லட்சம் ரூபா வாங்குறவங்க, 1 லட்சம் ரூபா வாங்குறவங்க, இந்த மகான்கள் ரொம்ப அற்புதமாக புத்தகங்கள்லாம் கூட எழுதியிருக்காங்க. அவங்க புத்தகமெல்லாம் எனக்கு பார்த்தா சிரிக்கிற தூக்கி ஓரம் கட்டிட்டேன். இது என்னடா இது பப் சாப்பிட்ற கூட இந்த புத்தகமெல்லாம் யூஸ் இல்லையேன்ட்டு. ஏன்னா அவங்க செயல்பாடுகளை பார்க்குறனே, சமுதாயத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றுமே செய்யவே இல்லை. ஒரு டிச்சு வலிச்சிருக்காங்களா? ஒரு குப்பை பொறுக்கியிருக்காங்களா? ஒரு 4 பேருக்கு போய் கீழே இறங்கி நடந்து போய் வீதியில் நடந்து போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? ஒரு ஏழை தாய்மார்களுக்கு எதாவது வாங்கி கொடுத்துருக்காங்களா? சும்மா ஸ்டேஜில் அப்படியே என்ன மாதிரி உண்டான்னு வானளவில் பேசுகிறதுல அர்த்தமே கிடையாது. அது பைத்தியகார்த்தம், முட்டாள்தனம், மூடத்தனம், அறிவெளித்தனம், வெட்கங்கெட்டத்தனம், அசிங்கம், அவமானம். அதனால் அந்த போன்ற கடைந்தெடுத்த மகா பேச்சாளிகளை கூப்பிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. செயல் புரிபவன் சொல்கின்ற சொல் அந்த மனிதர்கள் பேசுகின்ற 1,00,000 வார்த்தைகளுக்கு இவருடைய ஒரு சொல் சமம். அதனால் செயல் புரிபவர்களை கூப்பிடுங்க. அதுதான் மாணவர்களுக்கு தேவை. இன்றைய சூழலில் மாணவர்கள் இன்றைக்கு எல்லாம் பகட்டிலையும் அதுபோன்ற செல்ஃபோன்லேயும் மூழ்கி கிடக்கிறாங்க. அந்த செல்ஃபோன் அவங்க அந்த ஸ்க்ரோல் பண்ணுற வேகத்தை பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது எனக்கு. தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கூட ஒரு உணர்வே இல்லாமல் தெருக்களில் அந்த பெண்களும் அந்த ஆடவர்களும் அந்த இளைஞர்களும் எந்த விதமான ஒரு அது குறித்தான எந்த விதமான ஒரு எண்ணமுமே இல்லாமல் அவர்கள் அப்படியே ஒரு பராரியாக போகிறத பார்க்குறப்போ ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு அவங்க செல்ஃபோனில் அடிமையாகி கிடக்கிறாங்க. அப்போ அவர்கள் அந்த இடத்துலேருந்து இழுக்கணும் அப்படின்னா அதற்கு நல்ல சக்தி வாய்ந்த செயல் புரிவர்கள் மட்டுமே, அவர்கள் சொல்லக்கூடிய சொற்கள் மட்டுமே அது சாத்தியம். அவர்கள் செயலையும் செய்வார்கள், சொற்களையும் சொல்லுவார்கள். அதில் இந்த மாணவர்களை அவர்கள் ஈர்த்து கொள்ளுவார்கள். ஆக என்னை போன்ற செயல் புரிபவர்களை தயவு செய்து அழைத்து பேசுங்கள். அதுதான் இன்றைய கல்லூரிகளுக்கு நல்லது. இல்லைன்னா அது வாத்துக்கூட்டமாக போயிடும். வாத்துக்கூட்டத்தை நீங்கள் என்ன தான் போட்டு என்ன படிப்பு சொல்லிக் கொடுத்து என்ன மார்க் வாங்கினாலும் அதனால் எட்டனாவுக்கு பிரயோஜனம் இல்லை என்பது உங்களுக்கே தெரியும். வாழ்க்கை கல்வி வேறு, ஏட்டுக்கல்வி கறிக்கு உதவாது. அதனால் ஏட்டுக்கல்விங்கிறது சும்மா ஒரு மதிப்புக்கு, ஒரு பிஎஸ்சி, எம்பிபிஎஸ், ஒரு பிஹெச்டி, இது எல்லாமே. ஆனால் இதை வச்சு ஒன்றுக்குமே ஒரு எட்டனா கூட வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். அதனால் படிப்போட ஞானத்தை தருகின்ற அனுபவத்தை பெற்றவரிடத்திலே தயவு செய்து அவர்களை அழைத்து உங்கள் கல்லூரிகளிலே, உங்களுடைய பள்ளிகளிலே, உங்களுடைய நிறுவனங்களிலே, உங்களுடைய ட்ரஸ்ட்டுகளிலே பேச சொல்லுங்கள். உங்களுடைய ரோட்டரி அமைப்புகளில், உங்களுடைய லயன்ஸில் பேச வைங்க. வெறும் பேச்சாளிகளை அழைத்து பேசுவது எந்த பிரயோஜனமும் இல்லை. கருவேப்பிலை தான் அவங்க தூக்கி ஓரம் கட்ட வேண்டியதாக அவங்க பேச்சு. அப்போவே சாப்பிட்டதுக்கப்புறமே அவர்களெல்லாம் கறிவேப்பிலைகள். நாங்கள் பேசினால் அது சாப்பாடு, அறுசுவை சாப்பாடு.
ஏன்னா அத்தனையும் அனுபவம். வாழ்க்கையுடைய எல்லா தலங்கள்லையும் ஏங்கி இருக்கிறனால, எல்லா நாடுகளுக்கும் பயணம் பண்ணியிருக்கனால, எல்லா தரப்பு மக்களிடத்திலும் இறங்கி அவர்களோடு போய் கலந்து உரையாடி உண்டு மகிழ்ந்திருக்கிற காரணத்தினால அவர்கள் பேசுகின்ற பேச்சிலே சத்தியம் இருக்கும், தர்மம் இருக்கும். அதனால் அவர்களை அழைத்து உங்களுடைய நிகழ்வுகளிலே பேச வைத்து மாணவர்களுக்கு வாழ்க்கை கல்வியை போதியுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே விரும்பும் முருகானந்தன், ரொட்டேரியன் சே நல்லதே விரும்பும் முருகானந்தன், தத்துவமசி ட்ரஸ்ட், திருப்பூர்.